சூப்பரா நின்னா விளையாண்டுட்டே இருப்போம். தண்ணி விறகடுப்புலதான் சமைக்க போறோம். முயற்சி தானே வெற்றியை நோக்கிய பயணம். சூப்பரா தீயெறிய ஆரம்பிச்சு நம்ம வந்து சேமங்கிழங்கு சாப்பிட ஊற்றி அப்படியே குழப்பி விட்டுட்டோம். அப்படியே தண்ணி வந்து ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம். என்னப்பா நீ நல்லா சூப்பரா இருக்க, பூ வச்சா அழகா இருக்குன்னு சொன்னதுதான் சொன்னோம், அப்ப இருந்து ஒரே பூவா வச்சுட்டு இருக்கியா அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, நீங்க சொன்னதும் எனக்கு பிடிச்சிருக்கு, பூவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதனால மச்சான் நேற்று இங்கே கடையில விட்டு வரவும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. கொஞ்சம் வாடி இருக்கு, நம்ம ஊர் பூ மாதிரி அப்படி ஃப்ரெஷ்ஷா கிடைக்க மாட்டேங்குது, கொஞ்சம் வாடி இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வச்சாச்சுங்க. சரிங்களா? சரி, இன்னைக்கு என்னப்பா மம்மட்டி கூட கத்தி எல்லாம் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்ட அப்படின்னு பாக்குறீங்களா? நம்ம இன்னைக்கு வந்துட்டு காலையில நல்லா பனி குளிர் எல்லாமே இருக்கு. என்னன்னு தெரியலங்க, கோடை மஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது பனிமூட்டம். அந்த கோடை மஞ்சு வந்து பயங்கரமா கோடை இறங்கி இருக்குங்க. நல்ல குளிர் வேறையா. கொஞ்ச நாள் ஆச்சு சேமங்கிழங்கு அவிச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சரி, தோட்டத்துல வந்து இருக்கு, அது விட்டுட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காட்டு மிருகங்கள் இருக்கும் பாத்தீங்களா, குட்டி குட்டி ஜீவன்கள், அவங்களும் வந்து சாப்பிடுவாங்க. சரி, மற்ற இதெல்லாம் விட்டுருவோம், ஒரே ஒரு சேம்பை மட்டும் தோண்டி எடுத்துட்டு வந்து அவிச்சு சாப்பிடுவோம். அதனால நம்ம போய் தோண்டி எடுத்துட்டு போய் இன்னைக்கு அவிச்சு அப்படியே இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க போறோம். சரி, அதுதான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்புறம் நம்ம பூசணிக்காய் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க பூ விட்டுருக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா காயுமே விட்டுருக்கு. அங்க பாருங்களேன், அச்சோ சூப்பரா. ஆமா, நம்ம நட்டது வந்து பல விதமான விதைகள் வாங்கி நட்டுருப்போம்னு நினைக்கிறேன். அன்னைக்கு பறிச்சும் பாத்தீங்களா, அது நீட்டமா இருந்துச்சு. இப்ப வேற ஒண்ணு அப்படியே சட்டி மாதிரி இருக்கும் பாருங்க, உருண்டை பூசணிக்காய் அது இருக்கு. இங்க இருந்து ஜம்ப் பண்ணிக்கலாமா? அப்பா, மேம் தண்ணி போறதுக்கு இடையில இடையில கான் எடுத்து விட்டுருக்கோமா, அதனாலதாங்க. இங்க பாருங்களேன், ஐயோ சூப்பரா இருக்குங்க பூசணிக்காய். பாருங்களேன், ஆஹா பூசணிக்காய். பூசணிக்காவை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து தொட்டுட்டோமே. இது வந்து முத்திருச்சா மச்சான்? இது பறிச்சுக்கலாமா? சரி, வெட்டிட்டா வெட்டிடுவோமா? வெட்டி எடுத்துட்டு போயிருவோம். இங்க விட்டுட்டா அப்புறம் வந்துட்டு எலிகள் எல்லாம் எடுத்துட்டு போயிருவாங்க. என்ன ஒரு இதா இருக்கு. ஆமா, சூப்பரா இருக்கு மச்சான். இங்க பாருங்க, அழகா இருக்குல்ல. சேமங்கிழங்கு தோண்ட வந்தேன்னு சொன்னேன், கையில பூசணிக்காவோட நிக்கிற, நீ இதை வச்சு ஏதாச்சும் பண்ண போறியா அப்படின்னு பாக்குறீங்களா? இல்லைங்க, எல்லாருமே கேக்குறீங்க, நீங்க சமைக்கிறீங்க விதவிதமா, எங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் செஞ்சு காமிங்க, இனிப்பு ஏதாச்சும் செஞ்சு காமிங்க அப்படின்னு. பார்க்கலாம், இதை வச்சுட்டு இனிப்பு செய்ய முடியுமா அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். முடிஞ்சு அதை எடுத்து போடுறேன். சரிங்களா? இப்போ நம்ம எந்த வேலையை பார்ப்போமா? எப்பயுமே நம்ம ஒரு வேலைன்னு சொல்லி வருவோம், இங்கே வந்து தோட்டத்துக்குள்ள என்ன கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு போய் அடுத்த ஒரு இதாக சமைச்சிடுவோம். அதனால இந்த தடவை நம்ம முடிவை மாற்றக்கூடாது. போகிறோம், நீங்கள் சேமங்கிழங்க பறிக்கிறோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம். வாங்க. இலை எல்லாமே நல்லா பெருசா இருக்குங்க. ஒரு சில எல்லாமே இலையெல்லாம் வாட ஆரம்பிச்சிருக்கு. இந்த டயத்துல நம்ம எடுத்தோம் அப்படின்னா கிழங்கு இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. சரி, நம்ம இதை பறிச்சு எடுத்துக்கலாமா? மம்பட்டியை போட்டு கிழங்கு கட்டுப்படாம கட் பண்ணி விட்டுறாம தூண்டி எடுத்துக்கணுங்க. சேம்ப வந்து வெட்டிட்டோமே. இது பாருங்க, நல்ல கிழங்கு, டபாக்குன்னு ஒரே வெட்டு. சரி, பரவாயில்ல. பாருங்க, எம்மாடியும் இதை ஆட்டி நல்லா புடிங்கி எடுக்கணும். சொல்லுங்க மச்சாண்டா, வேறு விடுதா வெட்டிட்டேன். அடியில் இருக்கு மச்சான், இருக்கு. இங்க பாருங்க, கிழங்கு இருக்குல்ல, எடுத்துக்கலாமா? இந்த குட்டி குட்டியா வேறு, வேர்லயுமே கிழங்கு. ஆமா, கொசுவு கடிக்குதுப்பா. முறிச்சு போட்டிருக்குன்னு இல்ல மச்சான், நான் வெட்டவும் இது அப்படியே கட் ஆயிடுச்சு. இதை எடுத்துக்கலாமா? ஒரு கிழங்கெல்லாம் உறிஞ்சு போச்சு. நல்ல டாஸ்க் தான். காலையில மடுத்துருச்சா?
மடுத்துருச்சா அப்படின்னா டயர்ட் ஆயிட்டியா அப்படின்னு அர்த்தம். மலையாளத்துல மடுத்தோ அப்படின்னா டயர்ட் ஆயிடுச்சா அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து இந்த சேமங்கிழங்கு எடுத்துட்டோம் இல்லையா, இந்த இதை வந்து மறுபடியும் நட்டு வச்சுட்டே போயிடுவோம். இங்கே நட்டு வச்சுட்டு போனோம் அப்படின்னா அது பாட்டுக்கு அடுத்து ஒரு வருஷத்துல நம்ம வந்து பாக்குறப்ப கிழங்கு கிடைக்கும். இந்த தண்டு எடுத்துக்கலாமா பொரியல் பண்ண? மதியத்துக்கு பொரியல் பண்ணிடலாம். வெட்டட்டா? இலை வேணாம்ல இன்னைக்கு? கொஞ்சம் வித்தியாசமா தண்டு வச்சே நம்ம பொரியல் பண்ணலாம். போட்டுக்கிறேன். இதையுமே எடுத்துக்கலாம். இந்த இலையை எடுத்துக்கிறேன். இந்த இலை நல்லா இருக்கு. ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பெரிய இலையை எடுத்து தூக்கி காமி, மழை வந்தா இந்த கொடைய வந்து கொடை மாதிரி இந்த இலையை எப்படி பிடிச்சிட்டு போலாம் அப்படின்னு. என்ன மச்சான், நல்லா இருக்குல்ல? இப்படி எப்படி சூப்பரா இருக்கா? இந்த இலையே பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இதை வந்து அப்படியே நட்டு வச்சுக்கிருவோம். இங்க வச்சு மண்ணை போட்டுருவோம். இப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா அது வாட்டுக்கு வந்துடும். நம்ம குழம்புக்கு வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் இஞ்சியை பறிச்சுட்டு போயிடலாம். போதும், இவ்வளோ இஞ்சி எடுத்துக்கிட்டேன். இந்த இஞ்சி எடுக்கும்போது ஒரு ஞாபகம் வருது. இஞ்சி கறி வச்சு காமிக்கலாமா? புளி இஞ்சி அது போடலாம். அது வந்து இனிப்பு உரப்பு எல்லாம் கலந்தது தானே. அது ஒரு நாளைக்கு போட்டுடலாம். என்ன மச்சான்? சரி, ஒரு நாளைக்கு புளி இஞ்சி வைக்கிறீங்க. நீங்கள் புளி இஞ்சி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போதைக்கு தேவையான இஞ்சியை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு போகலாம். ஆற்றுல போய் எல்லாம் கழுவிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம். சேமங்கிழங்கு, இஞ்சி, பூசணி இதெல்லாம் வச்சு கட்டி எடுத்து முதல்ல இதுக்குள்ள வச்சுக்கிடுவோம். அப்படியே கிளம்பலாமா? இது பிஞ்சிருச்சுங்க. புது கூட வாங்கலாம் அப்படிங்கிற டைம் வந்துருச்சு. மச்சான் இங்க பாருங்க, இங்க ஒரு வெரைட்டியான பூசணிக்காய் வந்துருக்கு. அங்க வந்து குண்டு பார்த்தோமா, இங்க பாத்தீங்கன்னா ஒல்லியா இருக்கு. இந்த இங்க வாங்குவேன். இந்த ஆத்துல வந்துட்டோமா, நல்லா தண்ணி வருது. இப்பயுமே நான் பேசுறது கேட்குமான்னு எனக்கு தெரியல, பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பூசணிக்காவை நல்லா கழுவி எடுத்துக்குவோம். சூப்பரா இருக்கு. சரி, கிழங்க கழுவி எடுத்து வச்சுக்குவோமா? பூசணிக்காய் நம்ம எடுத்து கரையில வச்சுட்டு நம்ம அலசுற வேலையை பார்ப்போம். மண் இருக்குமா இங்க பாருங்க, இஞ்சில எல்லாம் நல்லா மண் இருக்கு. மண்ணெல்லாம் நல்லா அலசி எடுத்துக்குவோம். பாறை அடியில் இருக்குங்க. கூடையெல்லாம் பிஞ்சிருச்சு. நம்ம கொண்டு வந்த லெவல்ல. சரி பரவாயில்ல, நம்ம எடுத்துட்டு வீட்டுக்கு போலாம். இவங்க வேற கழுவணும்ல, கழுவிட்டு போலாமா? நின்னா விளையாண்டுட்டே இருப்போம். தண்ணி பார்த்துட்டா ஆசை வரும்ல. சரி நம்ம கிளம்புவோம். வீட்டுக்கு போய் ஆகிற வேலையை பார்க்கணும். அதனால போயிட்டு துணி துவைக்கணுங்க. அங்க வந்து துணி துவைக்கணும். மழை பெஞ்சனால இந்த கல்லெல்லாம் அரிச்சு போட்டிருக்கா. இதை வந்து மச்சாட்டம் சொல்லி எனக்கு ஒரு கல்லை எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம துணி துவைக்க வரணும். விறகடுப்புலதான் சமைக்க போறோம். அந்த கிழங்கு அவிக்கிறதுக்கு விறகடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நேற்று மழை பெஞ்சனால அடுப்பு கொஞ்சம் நனைஞ்சிருக்கு, விறகுமே கொஞ்சம் நனைஞ்சிருச்சு. சரி இருந்தாலும் முயற்சி தானே வெற்றியை நோக்கிய பயணம். முயற்சி செஞ்சு பார்க்கலாம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் செஞ்சிருவோம் அப்படின்ட்டு தாங்க. தீ பற்ற வச்சுக்கலாம். சூப்பராக சாணியெல்லாம் போட்டு மொழுகி வச்சுருந்தேங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா மழை பெஞ்சு எல்லாம் நனைஞ்சிருச்சு. இந்த இடத்துல நனையும் மேலே, அதனால இப்போ தான் மெல்ல தீ பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தீ பிடிக்கட்டும். புகையே வந்துட்டு தீ பிடிக்குது. வெயிட் பண்ணுங்க, தீ பிடிச்சிடும்.
தீ பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, மற்றபடி பிடிச்சிருச்சுன்னா நல்லா தீ எரியும். இட்லி பாத்திரத்தை வந்து அடுப்புல வச்சுக்கலாம். விறகடுப்புல வைக்கிற அலுமினிய பாத்திரம்னா போக உங்களுக்கு வருதோ அப்படி போங்க, இல்லாட்டி கொஞ்சம் போக நீங்களும் அடிச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சூடேறட்டும். அதுக்கப்புறம் நம்ம கழுவிட்டு வந்து சேப்பங்கிழங்க அதுக்குள்ள அப்படியே போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். அப்புறம் நல்லா மாவா இருக்கு, இப்போ பறிச்சுட்டு வந்தனால சீக்கிரம் வெந்துருமா அப்படின்னு தெரியல, இதுக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா தீ எரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம சேம்பங்கிழங்க வந்து அதில் போட்டுக்கலாமா? கிழங்கு வந்து தண்ணியில போட்டுக்கலாம், நம்ம கழுவிட்டு வந்தனால அப்படியே சேர்த்துக்கலாம். புகைதான் கொஞ்சம் இருந்தாலும் பிடிச்சிருக்குல்ல, அதனால நம்ம செய்யறதுல தவறே இல்லை. வேகட்டும். நம்ம வந்து சேம்பங்கிழங்கு வெந்துருச்சு, நல்லா கொதிக்குது. இங்க பாருங்க, உப்பு சேர்த்து நீ கொஞ்சம் நேரம் அடுப்புலயே இருக்கட்டும். என்ன மச்சான், இங்க பாருங்க வெந்துருச்சு. இந்தா தொலியெல்லாம் அப்படியே வருதா, இந்தா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து சேம்பங்கிழங்கு சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கு தேவையான சம்மந்தி ரெடி பண்ணிக்கலாமா? என்னென்ன வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வேற எதுவும் இல்லை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, புளி, உப்பு, ஒரு பல்லு பூண்டு, அப்புறம் கொஞ்சமாவில் கட் பண்ண பெரிய வெங்காயம் இருந்துச்சு. சரி, அது எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு அதே சேர்த்தே அரைச்சிருவோம் அப்படின்னு வச்சிருக்கேங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து சூடேற்ற வேணாம், வதக்க வேணாம், எதுவுமே வேணாங்க. இந்த புளிப்பு, உரப்பு, இந்த வெங்காயம், உப்பு எல்லாம் சேரும் போது அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும் பார்த்துக்கோங்க. எப்படி சூப்பரா இருக்கா சம்மந்தி? அப்படியே பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கிருவோமா? பார்க்கும் போதே நாக்குல எச்சி ஊறுது இல்ல மச்சான்? ஏன் மச்சான்? சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்க அந்த சேம்பங்கிழங்கு எடுத்து இது ஒரு புடி பிடிச்சிருச்சுன்னா நல்லா இருக்கு. நம்மளுடைய சம்மந்தியில கொஞ்சம் மூல தேங்காய் எண்ணெயை வந்து ஊத்திக்கிறோமாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி அப்படியே குழப்பி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த உரப்பு புளிப்பு எல்லாமே கொஞ்சம் பேலன்ஸ் ஆகுமா? இல்லாட்டி காரம் கூடிடுச்சு அப்படின்னாலும் இது வந்து சரி பண்ணிடும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்குமே சூப்பரா இருக்குங்க. இந்த தேங்காய் எண்ணெயோட வாசத்துக்கும் அதுக்கும் சூப்பரா இருக்குங்க. நிறைய பேர் தேங்காய் எண்ணெய் கொடுப்பா அப்படின்னு எல்லாம் கேக்குறீங்க. தேங்காய் எண்ணெயெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்சல் போட ரொம்ப அதிகமா தெரியாதா? கரெக்டா இருக்குங்க உப்பு உரப்பெல்லாம். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? பார்சல் போடுறதுலாம் நம்ம இப்பதான் கத்துட்டு வர்றோமா. வந்துட்டு தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அனுப்பும்போது இனி கொஞ்சம் பேக்கிங் வந்து வேற மாதிரி பண்ணி அனுப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம கோகனட் ஆயில் வந்து இப்போதைக்கு அனுப்ப முடியாதுங்க. அதே மாதிரி நம்மக்கிட்ட இப்போ வந்து ஏலக்காய் இதெல்லாமே ஸ்டாக் தீர்ந்துருச்சு. அதனால அடுத்து நம்ம இன்னைக்கு காய் எடுக்கும் போது கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்கிறேன். இப்போதைக்கு தற்காலிகமாக ஆர்டர் வந்து நிப்பாட்டி வச்சுருக்கோம். எடுக்கிறது இல்லை, ஏன்னா நம்மகிட்ட பொருள் இல்லை. சும்மா நீங்கள் ஆர்டர் போட்டுட்டு நான் பதில் சொல்லாமல் இருந்தால் அது தப்பு இல்லையா? அதனால தான் அடுத்து காயை வந்து ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். அன்பார்ந்த உறவுகள் எல்லாருமே என்னை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். சரிங்களா? அப்புறம் கொரியர் போட்டவங்களுக்கு எல்லாமே நான் சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்கிறேன். நம்ம இந்தியன் போஸ்ட்டில் தான் போடுறோம். அதனால் உங்களுக்கு வந்து ஒரு 2-3 நாள் 4 நாள் 5 நாள் கூட ஆகலாம். போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறதுனால. அதனால் நீங்கள் ஆர்டர் போட்டுட்டீங்க, பணம் அனுப்பிட்டீங்க, எல்லாமே எனக்கும் தெரியும். சரிங்களா? நீங்கள் கமெண்ட் பண்ணுறேன், எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். புரிஞ்சுப்பீங்க இல்லையா? சரியா? அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறம் ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டவங்களுக்கு நம்ம முதல்ல பார்சல் போடுவோம். அதுக்கப்புறம் தான் வரிசையாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆர்டர் போட்டுகிட்டே இருக்கோம். வாரத்தில் வந்து 3 நாள் தான் ஆர்டர் போட்டுருந்தோம்.
திங்கள் புதன் சனி அப்படின்னு. இப்போ வந்துட்டு இப்போ போட்டவங்களுக்கு எல்லாமே கொடுத்து முடிச்சிடுவோம் அப்படின்ட்டு நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஏன்னா கம்மியாக இருக்குது அதனால. சரிங்களா? புரிஞ்சுட்டீங்களா? அதனால் ஆர்டர் போட்டவங்க யாரும் சங்கடப்பட வேண்டாம். இது அப்படி கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தா எனக்கு வரல அப்படின்னா மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பார்த்து செக் பண்ணிவிட்டு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி ஐடி கேட்குறீங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கா ஐடி எடுத்து அனுப்பவும் முடியல. நிறைய பேருக்கு போடுறோம் இல்லையா, அதனால தான். மற்றபடி ஒன்றும் இல்லை. சரிங்களா? நம்மளுடைய கிழங்கு அங்கே ரெடி ஆயிடுச்சு. அதெல்லாம் எடுத்துட்டு இன்னைக்கு சாப்பிட போகலாமா? வாங்க பார்க்கலாம். நம்ம வந்துட்டு திறந்து பார்த்து அதெல்லாம் எடுத்துக்குவோம். ஒரு பாத்திரத்தில் நல்லாவே வெந்துருச்சு. அந்த பாத்திரத்தில் வந்து அப்படியே கிழங்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிடுவோம். சூடாக ஆறணுங்க. சூடாக எடுத்தோம்னா கையெல்லாம் பொசிக்கிறோம்ல, சாப்பிடவும் முடியாது. அதனால எடுத்து இதில் வச்சுக்கிடுவோம். சீக்கிரமாகவே வெந்துருச்சு. என்ன மச்சான்? எப்படி இருக்கு? அம்முடியோ, கீழே போட்டுக்கணும். அவ்வளவுதாங்க, நம்மளுடைய கிழங்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கா? இதை அப்படி எடுத்து இப்படி உரிச்சா அப்படியே உறிஞ்சு வந்துடணும். சூடா இருக்கு. நம்மளுடைய அந்த சேம்பங்கிழங்கு வெந்துருச்சு அப்படின்னாவே அந்த தொளி வந்து ஈஸியாவே இப்படி வந்துடும். எடுத்தோம் அப்படின்னா, என்னப்பா நீ வந்து தொலியை வந்து மிளகா இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே தொட்டு அப்படியே சாப்பிடணுங்க. சூப்பரா இருக்குங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். உரப்பு புளிப்பு எல்லாமே பேலன்ஸ் பண்ணும்போது சூப்பரா இருக்குங்க. நீங்க வந்து என்னப்பா கிழங்கெல்லாம் அவிச்சு சாப்பிட்ற, உன்னோட பசி இது தாங்குமா அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாங்க. இது வந்து ஒரு நம்ம இட்லி தோசை இந்த மாதிரி எது சாப்பிட்றோம் நம்மளுக்கு வயிறு ஃபில் ஆகுதோ அந்த மாதிரியே ஒரு ஃபில்லிங்கான ஒரு உணவு தான் இது. இதை சாப்பிட்டுட்டு நம்ம சும்மா உட்கார மாட்டோம், நம்ம ஓடி ஆடி வேலை செய்ய போகிறோம். அதனால வந்து எங்களுக்கு இது ஓகேவா இருக்குங்க. சரிங்களா? நீங்களும் இதை அவிச்சு இப்படிலாம் சாப்பிட்டு பாருங்க. அப்பத்தானே இதோட அந்த ஒரு தனித்துவம் வந்து நம்மளுக்கு தெரியும். சாப்பிடலாமா? பசங்கள்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மிளகாலாம் அப்படியே சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க சிம்பிள் தான், சிம்பிளா தான் இருக்கும். ஆனா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்குங்க. பசங்களுக்கு இதெல்லாம் நம்ம கொடுத்து பழக்கணுங்க. அந்த காலத்துல சாப்பிட்டுருப்பாங்க. முன்னோர்கள் வந்து எதையுமே ஒரு கருத்து கணிப்பு இல்லாம அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல. நம்ம தான் அதை புரிஞ்சுக்காம இருந்துட்டோம். இனியாவது புரிஞ்சு நடந்துப்போம். நான் வந்து இதை எங்க தாத்தா பாட்டி சொல்லி கொடுக்குறத நான் மறக்கவே இல்லை. நான் சாப்பிட்றேன், என் பசங்களுக்கும் கொடுக்குறேன். அது அவங்களும் அது பிடிச்சி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு போயிருக்காங்கல்ல, வந்ததுக்கு அப்புறம் தான் சாயங்காலத்துக்கு அவங்களுக்கு வச்சு கொடுத்துக்குவேன். நம்ம சாப்பிட்டுட்டோம், மச்சான் சாப்பிட்டுட்டோம் தாங்க. இப்படி எடுத்து ரெண்டு இலக்கு இலக்கி இப்படி எடுத்துருச்சு. என்ன சொன்னாருன்னு புரியுதா? அப்படியே எடுத்து அப்படியே அந்த மிளகா சம்மந்தியில வந்து அப்படி ஒரு பெரட்டி அப்படியே எடுத்து சாப்பிட்டா அப்படி ருசியா இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்படிதானே மச்சான்? சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி டேஸ்ட் வேற எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் கிடைக்காது. சேமங்களுக்கு தான். ஆமா, உண்மை. வாயில போட்டு தவிக்கும் போது அந்த புட்டு மாதிரி இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும், உடம்புக்கு நல்லா சூப்பரா இருக்கும். நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. என்ன சொல்றாருன்னா, சேமங்களுக்கு பதில் சேமங்களுக்கு மட்டும்தான் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அப்படின்னு. ஐயோ, அவர் மலையாளம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? நிறைய பேர் சொல்றீங்க மச்சானோட மலையாளம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து டவுட், நீ வீடியோக்காகவா மச்சான் கூப்பிடுற அப்படின்னு. அப்பா அவர் நிறைஞ்சிருச்சு மச்சான். அப்படியெல்லாம் இல்லைங்க, வீடியோக்காக மட்டும் இல்லை. நான் வந்து அடிக்கடி அப்படி கூப்பிடுவேன். இங்கே பக்கத்துலேயும் நம்ம கடை பக்கத்து கடைக்காரர் தான், அவங்க எல்லாருமே அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஷிஜோ மச்சான் அப்படின்ட்டு. அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குங்க.
அது வீடியோக்காக கூப்பிடுறது இல்லைங்க, நான் அடிக்கடி கூப்பிடுவேன், அவருக்கும் பிடிக்கும். சேட்டான்னு கூப்பிடுவாங்க இங்க. ஹஸ்பண்டை வந்து சேட்டா அப்படின்னு கூப்பிடுவாங்க. சேட்டான்னு கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்குமா? மச்சானே கூப்பிடு, அதுதான் பிடிக்கும். அவருக்கு மச்சான் கூப்பிடுறது ரொம்ப பிடிச்சிருக்குங்க, அதனாலதான். சரி, வயிறு நிறைஞ்சிருச்சா? அவரு நிறையல, இன்னும் இப்பதான் ஒரு கிழங்கு மக்களை நான் சாப்பிட்டேன். இவருக்கு இப்ப உரிச்சு கொடுத்துட்டேன், 2 கிழங்கு அவர் சாப்பிட்டாரு. அவரு நிறைஞ்சிச்சான்னு கேக்குறாரு. நான் சாப்பிட்டு பிறகு சொல்லுவேன். சேப்ப விடுங்கிறது நிறைய இருந்துச்சு. 2 கிழங்கு தான் நான் சாப்பிட்டேன். எனக்கு போறது சாப்பிடு. அப்படியெல்லாம் இல்ல, இங்க பாருங்க மக்களே, இவர் சொல்றதெல்லாம் போய் இருந்தா அப்படியே இருக்கு கிழங்கு. சாப்பிடவே இல்லை, ஒரு கிழங்கு தான் நான் சாப்பிட்டுருக்கேன். 2 கிழங்கு மச்சானுக்கு வந்து உரிச்சு கொடுத்துட்டேன். பசங்களுக்கு வந்து ஒரு 4-5 கிழங்கு எடுத்து வச்சிருவோம் அப்படின்ட்டு, மிச்சத்தை வந்து நம்ம சாப்பிட்டுக்குவோம் அப்படின்ட்டு இருக்கோம். ஏன் மச்சான், நீங்க என்ன சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. என்னன்னா என்ன அவ்வளவு பிடிக்கும் அவங்களுக்கு. சூப்பரா. உங்களுக்கு என்ன பிடிக்கும்ல, அதே மாதிரிதான் அவங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும் மச்சான். நான் வந்து எதுனாலும் உண்மையாவா சொல்லுவேன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். சரியா, புரியுதா? நீயே சாப்பிடு. மக்களே, கையெல்லாம் உங்களை காமிக்கிறேன். தோட்டத்துல வேலை செஞ்சது கையெல்லாமே தொலி போயிடுச்சு. நம்ம செடிக்கெல்லாம் வந்துட்டு சுண்ணாம்பு இருக்கு பாத்தீங்களா, சுண்ணாம்பு வந்து கரைச்சி விட்டணும். அப்பதான் அந்த மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் அதுல இருக்கிற அந்த பங்கஸ் இதெல்லாம் மாறணும் அப்படிங்கிறதுக்காக சுண்ணாம்பு வந்து கரைச்சி ஊற்றுவாங்க. அப்படிதான் ஊத்தணும் நானும் மச்சானும். கையெல்லாம் அப்படியே பொத்து போச்சுங்க. 2 நாள் ஆச்சு, கையெல்லாமே தொலி போயிடுச்சு. பாருங்க, ஃபுல்லா ஃபுல்லா தொலி போயிடுச்சு, அப்படியே உறிஞ்சு வந்துருச்சு. மிளகாரி எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கு. நான் சங்கடப்பட்டுட்டே இருந்தேன்னா அவர் அதை மறைக்கிறதுக்காக மிளகாக்கறி சூப்பரா இருந்துச்சான். என்னென்ன சொல்றாரு. ஏன் மச்சான் கொடுங்க, நான் இந்தாங்க பாதி எடுத்துக்கோங்க. இல்ல பாதி எடுத்துக்கோ. போயிட்டு வாங்க. கடையில ஆள் வந்து நிக்குது, அங்க கூப்பிட்டுட்டே இருக்கு. இவர் வந்து கடைக்கு போகணுங்க, அவங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்ப போயிட்டு வந்துட்டு சேமன் தண்டு வந்து பொரியல் பண்ணிக்கலாமா? 12:30 வந்துடுவீங்களா? ஒரு 12:30 வந்துட்டாரு அப்படின்னா ஒரு மணி 1:30 போயிடுவாரு சாப்பிட்டுட்டு. 1 மணிக்கு வந்தா 2 மணிக்கு போயிடுவாரு. அப்ப வரும்போது பொரியல் பண்ணிக்கலாம். நான் அந்த துணியெல்லாம் எடுத்து காய போட்டுக்கிறேன். பாருங்களேன், இப்ப மணி வந்து 9 மணிக்கு மேல ஆச்சு. அப்படி இருந்தும் அந்த பனிமூட்டை வந்து போகவே இல்லைங்க. கோடை மஞ்சு வந்து அப்படி இருக்குங்க, சுத்தி இருக்கு. காமிக்கிறேன் என்ன மச்சான். சரி வாங்க போலாம். பாத்தீங்களா, கோடை மஞ்சு, பனிமூட்டம், மிஸ்ட்ன்னு சொல்லுவோம் இல்லையா, எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அப்படியே இப்பதாங்க போகுது, கீழ இருந்து அப்படியே மேல போகுது. சூப்பரா இருக்குல்ல. கோடை இதெல்லாமே பனிமூட்டமா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல. இது பாத்தீங்களா, குச்சிக்கிழங்கு தோட்டம். குச்சிக்கிழங்கு பாத்தீங்களா, 8 மாசம் ஆகுங்க. 8 மாசம் 10 மாசம் கூட ஆகலாம் அறுவடை பண்றதுக்கு. துணி காய போட்டுக்கலாம், மழை வந்துரும் அப்படின்னு இருக்கு. என்ன சொல்றது, மேகம் மூட்டமாவே இருக்குங்க. மழை வரும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாவே தான் இருக்கு. காய போட்டுருவோம். இது பாருங்களேன், பூ சூப்பரா பூத்துருக்கு. காமிங்க மச்சான். இங்க பாருங்க, இந்த அள்ளி தொட்டி இங்க வச்சிருந்தேன்ல, நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதுல பாருங்க, நம்ம அள்ளி செடி வச்சோம். இந்த குட்டிய பூ பூத்துருக்கு. ஒயிட்டு, அப்புறம் வந்து லைட்டா வயலட் கலர் கலந்தது. அப்புறம் இது பாருங்க, சூப்பரா இருக்கா. இதே மாதிரி இந்த பூ பாருங்க, அடீனியா பூத்துருக்கு. இந்த அடீனியா சூப்பரா இருக்குல்ல மச்சான், அழகா இருக்குங்க. 2 பூ இருக்கு, ஒரு பூ ஒரு மொட்டு இருக்கு. கோலாம்பிய மாதிரி இருக்கு. கோலாம்பி. ஐயோ என்ன மச்சான், கோலாம்பிக்கு தமிழ் என்ன அர்த்தம்? இந்த இது மாதிரி ரேடியோ, இப்படி பழைய காலத்துல எல்லாம் மைக் செட்ல பாட்டு வைப்பாங்களா, அதுதான் கோலாம்பி அப்படின்னா அர்த்தங்க. அந்த ரேடியோ செட்டு மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு. இது ஒரு செடி தான், அடீனியா தான் இதுவுமே. இவங்க பூத்த பிறகு வந்து இங்க இருந்து கட் பண்ணி விடணும், அப்பதான் துளிர் விடுவாங்க. இது பாருங்க மச்சான், சூப்பரா இருக்கும். இந்த தண்ணியெல்லாம் இருக்கு மச்சான் நடுவுல. இந்த சூப்பரா இருக்குல்ல. நம்ம மதியத்துக்கு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. சாப்பிட்டோம், சேமங்கிழங்கெல்லாம் சாப்பிட்டோம் இல்லையா. அடுத்து வந்து மதியத்துக்கான சமையல் வேலை. அந்த சேம்ப இலை இருக்கு பார்த்தீங்களா, கிழங்கு பறித்து நம்ம சாப்பிட்டோம். அந்த இலை தண்டு இருக்கு பார்த்தீங்களா, தண்டு பகுதி இதை வந்து பொரியல் பண்ண போகிறோம். சரிங்களா. அந்த நார் எல்லாமே இதே மாதிரி ரிமூவ் பண்ணிக்கிறோம். நல்லா
இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா அது வாட்டுக்கு வந்துடும். இப்படி சூப்பராக வருதா? இப்படி வந்துருங்க. இப்படி இப்படி இருக்கணுங்க. முக்கியமாக கவனிச்சுக்கோங்க, அறுப்புத்தன்மையெல்லாம் இருக்கும். பார்த்து சுதானமாக தான் நீங்கள் எடுத்து சாப்பிடணும். சரியா? இதை வந்து இப்படி கட் பண்ணிக்கிறணும். இப்படி கட் பண்ணிட்டு நம்ம வந்து நறுக்கிக்கிறணும். இப்படி இப்படி குட்டியா நறுக்கிக்கிறணும். இந்த இலையுமே அந்த நல்லா அந்த என்ன சொல்றது, நல்லா இருக்கும் பாத்தீங்களா? ரொம்ப முத்தாத்த இலை, அந்த ஃபர்ஸ்ட் வர குருத்து இலை, அந்த இலையுமே எடுத்து அதையுமே நம்ம குட்டி அதில் கட் பண்ணி போட்டுக்கலாம். எப்படி இருக்கு? பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல இது. இலை எடுத்தது மிச்சம். சூப்பரா இருக்குல்ல? இந்த தண்டையை வேணா எடுத்து நம்ம பொரியல் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன நினைச்சேன், அந்த நாரை மட்டும் அப்படி எடுத்துட்டு கட் பண்ணி போட்டா போட்டுக்கலாம். இந்தா நாரெல்லாம் உறிஞ்சு வந்துருச்சுல்ல. சரி, இது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், இதையும் போட்டுருவோமா மச்சான்? இந்தா கட் பண்ணிக்கிறோமா? ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நீட்டமா கட் பண்ணி இதில் சேர்த்துக்குவோம். இதுக்கு வந்து ஒரு மசாலா தயார் பண்ணுறோம். அதுக்கு வந்து 2 பச்சை மிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சீரகம் வந்து நான் கொஞ்சம் போல எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு, தேங்காய், மஞ்சத்தூள், இது எல்லாமே கொஞ்சம் கொரகொரப்பா அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்து வந்துக்குருவோமா? மெயினானது கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுக்கலாம், அதிலே போட்டு அப்படி நச்சு எடுத்து வந்துக்குறோம். எப்படி சூப்பரா அப்படியே 1-2 தாங்க அரைக்கணும். அதை மிக்சியில போட்டோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் அரைஞ்சிருது. அதனாலதான் அம்மியிலே வச்சு அரைச்சி எடுத்துருக்கேன். நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய் தான் ஊத்துறேன். கொஞ்சம் போல போதும். கடுகெல்லாம் வெடிச்சிருச்சா? நம்ம வந்து அரைச்சிட்டு வந்தோம் பார்த்தீங்களா இந்த தேங்காய், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை வாசனை இருக்கும், அது போகிறதுக்காக இந்த எண்ணெயிலே சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காகத்தான். அப்படியே ஒரு லேசாக ஒரு வதக்கு போதும். வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சேம்பன் தண்டு இருக்குது பார்த்தீங்களா, இலை, தண்டு, பெரிய வெங்காயம், இவங்க எல்லாமே இதில் சேர்த்துக்குவோம். அப்படியே இதில் சேர்த்து ஒரு வதக்கு சித்தோடத்தில் வெந்துருவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இங்கே பாருங்க இப்படிதான் இருக்கும், குட்டி குட்டியாக இருந்தால் இவ்வளோதான். ரொம்ப நைஸாக இருக்குமா, அதனால சீக்கிரமாகவே வெந்துடும். ஆனால் இதை நல்லா வேக வச்சு தான் சாப்பிடணும், இல்லாட்டி சீக்கிரம் செமிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வெந்துடணும், நல்லா வெந்துடணும். இது வந்து அப்படியே கிண்டி விட்டுக்குவோம். அந்த வாசமே சூப்பரா இருக்குல்ல மச்சான்? வாசம் பார்க்கும்போது என்ன அழகா இருக்கு. அப்படியா? சாப்பிடும்போது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கும், நல்லா இருக்குல்ல மச்சான்? உப்பு தேவையான அளவு, ரொம்ப போட்டக்கூடாது, கொஞ்சம் போல உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு பார்த்துட்டு வேண்டாம் சேர்த்துக்கலாம் இல்லையா, அதனால கொஞ்சம் போல உப்பு. என்னன்னா இது இவ்வளோ இருக்கே அப்படின்னு நினைப்போம், ஆனா இது கொஞ்சம் வெந்த உடனே அப்படியே சுருங்கிடும், கம்மியாயிடும். அதனாலதான்
அப்படியே ஒரு கிண்டிட்டு மூடி வச்சிருவோம். இது ரொம்ப அரிப்பு இருக்கு அப்படின்னு சாப்பிட்டு பாருங்க. கொஞ்சம் அரிப்பு இருந்தா புளி இருக்கு பாத்தீங்களா, புளியை வந்து கொஞ்சம் போல கரைச்சு அப்படியே தளிச்சு விட்டுருங்க. அந்த அரிப்பு வந்து வராது. நான் வந்துட்டு ஒரு லெமன் வந்து லைட்டா புளிஞ்சு விட்டுருவேன், அதனால அரிப்பு தன்மை இருக்காது. நீங்க அப்படி இருந்தாலும் பண்ணலாம், சரிங்களா? கொஞ்சம் போல லெமன் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த அரிப்பு வந்து வராது. கொஞ்சம் போல இல்லப்பா நான் புளியே சேர்த்துக்கிறேன் அப்படின்னா சரிங்க, நீங்க புளியே சேர்த்துக்கோங்க. விதை எடுத்துருவோம். இப்படி தட்டி மூடி வச்சிடணும். பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றவே இல்லை, அந்த தண்ணி வந்து விடுது, தண்ணி விட்டு இது வந்து வெந்து வரும். அப்படியே மூடி வச்சுக்கிறோமா. நம்மளுடைய கீரை பொரியல், சேமன் தண்டு பொரியல் வந்து பாருங்க எவ்வளவு தண்ணி விட்டு வருதுன்னு பாத்தீங்களா. இந்த தண்ணி எல்லாம் வத்தணுங்க, இது வத்துனாதான் நல்லா இருக்கும். எப்படி நம்மளுடைய பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இங்க இருக்கட்டும், நம்ம போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். எப்படி இருக்கு? பசங்களுக்கு காலையில உருளைக்கிழங்கு முட்டைக்கோஸ் பொரியல் கொடுத்து விட்டேங்க. அதுவுமே எடுத்துக்கிட்டேன் மதியத்துக்கு. இது வந்து நம்மளுடைய சேம்பு தண்டு பொரியல், துவரன்னு சொல்லுவாங்க அதுவும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சேம்பங்கிழங்கு சாப்பிட்டோம் இல்லையா, மிளகா, அதுவுமே வச்சிருக்கேன். சாதம். இனி இது சாப்பிட்டுக்கலாமா? கொஞ்சமோல அந்த சுட சுட சேம்பு தண்டு பொரியல் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சமோல முட்டைக்கோஸ் பொரியல் வச்சு ஒரு பீஸ் அந்த உருளைக்கிழங்கை வச்சு சாதத்தை எடுத்து சம்மந்தி, மிளகா சம்மந்தி, சொல்ல வார்த்தையே இல்லைங்க, அந்த அளவு டேஸ்டா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. இது பாருங்களேன், நம்ம சேம்பு தண்டு அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவு சூப்பரா இருக்குங்க. சுட சுட இருக்கா, அப்படியே வச்சு சாப்பிடணும். எப்படி என்னங்க மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேங்க. நம்ம பாட்டி காலத்துல எல்லாம் வேப்பங்குச்சியில பல்லு விளக்கியிருப்பாங்க, நானும் விளக்கியிருக்கேன். நீங்க விளக்கிருக்கீங்களா அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. அதுல எவ்வளவு நன்மைகள் இருந்துச்சு அப்படிங்கிறத, ரொம்ப மருத்துவ குணங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத இப்ப புரிஞ்சுக்கிறேன். நான் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னு உங்க கூட ஷேர் பண்ணா நல்லா இருக்குமே, அதுக்காக தான் சொல்றேன். வேப்பங்குச்சியில வந்து நம்ம பல் விளக்கும் போது அந்த வேப்பங்குச்சிக்கு வந்து ஒரு கசப்பு தன்மை இருக்கும். அது வந்து நம்ம உமிழ்நீர், அதாவது வாயில எச்சில் இருக்கும் பாத்தீங்களா, அது கூட கலக்கும். நம்ம என்னதான் துப்புனாலும் வாயில உள்ள பாக்டீரியா எல்லாமே அது கிருமி நாசினி மாதிரி அது வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்களா. அடுத்து வந்துட்டு நம்ம வாய் கொப்பளிச்சுட்டு அந்த வேப்பங்குச்சியோட மருத்துவ தன்மை வந்து நம்ம வாயிலே இருக்கும். அப்போ வந்து நம்ம அது வந்து எச்சில் முழுங்க முழுங்க உடம்புலயும் போய் நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கு தேவையான நிறைய, அதாவது பாக்டீரியா இதெல்லாம் அண்ட விடாம, கிருமிகளை அண்ட விடாம நம்மளை பாதுகாத்துச்சு. பல்ல மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புவே பாதுகாத்தது அந்த வேப்பங்குச்சி. இப்பயுமே வேப்பங்குச்சி அதான் சொல்லுவாங்கல்ல, வேப்பிலைக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, வேப்பிலைக்கு மிஞ்சின விருந்தும் இல்லைன்னு. அது உண்மை அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருக்குங்க. உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பா ஒரு வேப்பங்குச்சியில வந்து டெய்லி தேய்க்க வேண்டாம், ஒரு வாரத்துல ஒரு நாள், இல்லப்பா என்னால முடியாது மாசத்துல ஒரு நாளாவது தேய்ங்க. இப்படி ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, நான் சொன்னதுல ஏதாவது தவறு இருக்கா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாமா? எல்லா உறவுகளுக்கும் நன்றி, வணக்கம், பாய் உறவுகளே.